ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 12வது வகுப்பு மாணவர்களுக்கான வீடியோ. இதில் விலங்கியல் பாடத்தில் உள்ள யூனிட் 1 உள்ள சாப்டர் 2 த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். பயாலஜி குரூப் எடுத்திருக்க மாணவர்களுக்கு நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவானது உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரிகளுக்கும் இதில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை தெளிவாக படித்தால் நீட் தேர்வுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதற்கப்புறம் நீட் சம்பந்தப்பட்ட கேள்வி மற்றும் பதில்களையும் தொடர்ச்சியாக வெளியிடப் போகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். முதல்ல இந்த படத்தை பற்றி நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன் பாருங்கள். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் எ பேர் ஆஃப் ஸ்க்ரோட்டல் பேக்ஸ் இருக்குது. ஒரு ஜோடி ஸ்க்ரோட்டம் அப்படிங்கிற ஒரு பை இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஜோடி டெஸ்டிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிஸில் நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குது. இதில் விந்து உருவாக்கப்பட்டு ஸ்பெர்ம் உருவாக்கப்பட்டு அது எபிடிடிமிஸில் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வழியாக வரும். இது வரும்பொழுது இந்த செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போ யூரித்தல் கிளாண்ட், இந்த 3 கிளாண்டிலிருந்தும் சுரக்கக்கூடிய சுரப்புகளுடன் அந்த விந்து ஸ்பெர்மானது சேர்ந்து செமன் என்ற திரவமாக மாறி அது இந்த யூரித்ரா வழியாக வந்து ஆண் குறியில் உள்ள நுனியில் உள்ள துளையின் வழியாக இது வெளியேற்றப்படுகிறது. இதை நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ். இதோ ஒரு டெஸ்டிஸ் இருக்குது, இது ஒரு டெஸ்டிஸ். ஸோ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. அசசரி டக்ட்ஸ். இந்த அசசரி டக்ட்னு சொல்லும்போது நம்ம இந்த எபிடிடிமிஸ் இருக்கு இல்லையா, இந்த எபிடிடிமிஸ் அசசரி டக்ட் தான். இந்த வாஸ் டெஃபரன்ஸ் என்னது, அசசரி டக்ட் தான். இதை பற்றி பின்னால் விரிவாக படிக்கலாம். அசசரி கிளாண்ட்ஸ், இந்த செமினல் வெசிக்கிள், இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட், இந்த பல்போ யூரித்தல் கிளாண்ட், இதெல்லாம் அசசரி கிளாண்ட்ஸ் தான். அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிடீரியா, இந்த வெளியே வரக்கூடிய விந்து வெளிவரக்கூடிய வெளி வழி, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். The testes are the primary male sex organ. அதாவது ஒரு ஆணினுடைய முதன்மை பால் உறுப்பு தான் என்னது, டெஸ்டிஸ். They remain inside a sac called scrotum. இது ஒரு மார்க்கில் கேட்பாங்க. இது ஸ்க்ரோட்டம் என்ற பையில் உள்ளது. இதுதான் ஸ்க்ரோட்டம்ங்கிற பேக். இந்த பேக்குக்குள்ளே தான் டெஸ்டிஸ் இருக்குது. which hangs out of the abdomen. இந்த ஸ்க்ரோட்டம்ங்கிற பையானது அப்டமன், இந்த வயிற்று பகுதியிலிருந்து வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கும். The function of the scrotum is to keep the testis cool. இந்த ஸ்க்ரோட்டத்தோட முக்கியமான வேலை என்னென்னா டெஸ்டிஸை கொஞ்சம் கூலாக வச்சுருக்கணுங்கிற, அதாவது கூலாக வச்சுருக்கணும், குளிர்ச்சியாக வச்சுருக்கணும். நம்ம பாடி டெம்பரேச்சரை விட கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி வெப்பநிலை இந்த ஸ்க்ரோட்டம் பேக்கில் கம்மியாக இருக்கும். இதில் நாங்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்கிறது பூரா ஒன்வேர்டில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. A temperature of 2 to 3 degree lower than the body temperature is necessary for the viable sperm production. இப்போ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவுனா 36.5 முதல் 37.5 டிகிரி செல்சியஸ் வரை, அதாவது 37 டிகிரி செல்சியஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிகமாக போனால் ஃபீவர்னு சொல்லுவாங்க. இந்த 37ன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு 3 டிகிரி செல்சியஸை கழிங்க, அதாவது 34. ஸோ 34 டிகிரி செல்சியஸ் தான் இந்த ஸ்க்ரோட்டம் பேக்கோட செல்சியஸ். நம்முடைய உடல் வெப்பநிலையை விட ஒரு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கம்மியாக இருந்தால் தான் வயபிள் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும், அதாவது உருவாகக்கூடிய விந்துக்கள் நல்லா வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, the scrotum sac act as a thermoregulator for the spermatogenesis. ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்மட்டோனா ஸ்பெர்ம்னு அர்த்தம், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். இந்த ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணுறதுல ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் தெர்மோ ரெகுலேட்டராக செயல்படுவது எது, ஸ்க்ரோட்டம்.
இதுதான் கரெக்டு ஆன்சர். அது மாதிரி நம்ம ஸ்க்ரோட்டத்தில் உள்ள டெம்பரேச்சர் எவ்வளவுனா நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஸ்க்ரோட்டத்தோட டெம்பரேச்சர் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கும். Each testis is covered by a fibrous capsule called tunica albuginea. ஒரு மார்க். ஒவ்வொரு டெஸ்டிஸை சுற்றிலும் இதான டெஸ்டிஸ், இந்த டெஸ்டிஸை சுற்றிலும் ஒரு கேப்சூல் இருக்குது, ஒரு உரை இருக்குது. அந்த உரைக்கு பேர் டியூனிகா அல்போஜீனியா. இந்த இருக்கு பாருங்க, இந்த உரை தான் டியூனிகா அல்போஜீனியா. இந்த டியூனிகா அல்போஜீனியாவிலிருந்து நிறைய செப்டம் குறுக்கு சுவர் இந்த மாதிரி போகும். எதிலிருந்து? டியூனிகா அல்போஜீனியாவிலிருந்து. அப்போ குறுக்கு சுவர் போகிறதுனால இது நிறைய லாபியூல்ஸாக பிரியுது. இப்போ ஒரு பெரிய ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கூல்லலாம் வச்சுருப்பாங்க, அதில் ஊடால குறுக்கு சுவர் தட்டி மாதிரி வச்சு தனித்தனி கிளாஸ் ரூமாக பிரிச்சுருவாங்க. அது மாதிரி இந்த டியூனிகா அல்போஜீனியாவில் இருந்து நிறைய செப்டம் குறுக்கு சுவர் போகிறதுனால இது லாபியூல்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஈச் டெஸ்டிஸ் கண்டைன்ஸ் 200 and 250 லாபியூல்ஸ். இப்போ ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் 200 முதல் 250 லாபியூல்ஸ் இருக்கும். இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல். இப்படியாக ஒவ்வொரு டெஸ்டிஸ்லையும் 200 முதல் 250 லாபியூல்ஸ் இருக்கும். ஈச் லாபியூல் கண்டைன்ஸ் 2 to 4 highly coiled or seminiferous tubules. It is also called testicular tubules. இந்த ஒவ்வொரு லாபியூலுக்குள்ளேயும் 2 முதல் 4 காயில்டு ஸ்ட்ரக்சர் காணப்படுது. அந்த காயில்டு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் செமினிஃபரஸ் டியூபியூல். The sperms are produced within the seminiferous tubule. இந்த செமினிஃபரஸ் டியூபியூலுக்குள்ள தான் ஸ்பெர்ம் ஆனது உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் இந்த ரெட்டில் கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே ஒன் வேர்டில் கேட்பாங்க. பாடங்களை கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்தா தான் நீட் எக்ஸாமில் நீங்கள் ஒழுங்காக மார்க் எடுக்க முடியும். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். The wall of seminiferous tubule is lined by 2 types of cells, namely. இப்போ இதான் வால். இந்த செமினிஃபரஸ் டியூபியூல செக்ஷன் எடுத்து போட்டிருக்காங்க, அதில் என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் 2 வகையான செல்கள் இருக்குது. ஒன்று செட்டோலி செல், நர்ஸு செல். இந்த இருக்கு பாருங்க, இதான் செட்டோலி செல். இந்த ஸ்பெர்ம் ஆனது வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதோட தலைப்பகுதியை கொண்டு போய் இந்த செட்டோலி செல்லுக்குள்ளே வச்சுருக்கோம். ஏம்னா இந்த செட்டோலி செல்கள் தான் இதுக்கு ஊட்டத்தை கொடுக்கவை, உணவை கொடுப்பவை. அதனால் இந்த செட்டோலி செல்களுக்கு நர்ஸு செல் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. ஒரு மார்க் கேள்வி கேட்பாங்க, விச் ஆர் கால்டு நர்ஸு செல்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் செட்டோலி செல்ஸ் அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ், அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ். இந்த இருக்கு இல்லையா, இதான் ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ். இந்த ஸ்பெர்மட்டோகோனிக் செல்ஸ் தான் டிவிஷனுக்கு உள்ளாகி கடைசியில் எதை கொடுக்கும்? ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 2 வகையான செல்கள் செமினிஃபரஸ் டியூபியூலோட வாலில் இருக்குது. ஒன்று செட்டோலி செல், இதுக்கு இன்னொரு பேர் நர்ஸு செல். ஏன் இதுக்கு நர்ஸு செல்னு பேர் வந்ததுன்னா, இட் நரிசஸ் த டெவலப்பிங் ஸ்பெர்ம். இந்த ஸ்பெர்ம் ஆனது வளர்ச்சி அடையும் பொழுது தலையை கொண்டு போய் செட்டோலி செல்களுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போ தான் அதிலிருந்து அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். இன்னொன்று இந்த ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா தான் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இறுதியில் எதை உற்பத்தி செய்யும்? ஸ்பெர்மட்டோசோவா அல்லது ஸ்பெர்மை உற்பத்தி செய்யும். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டோலி செல்ஸை பார்க்க போகிறோம். தே ஆர் எலாங்கேட்டட் அண்ட் பிரமிடல் செல்ஸ். எலாங்கேட்டட்னா இது நீண்டது, ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு. தே நரிஷ் த டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ் டில் மேச்சுரேஷன். இந்த விந்துக்கள் வளர நினையும் அந்த விந்துக்களுக்கு தேவையான நரிஷ்மெண்ட், சாப்பாட்டை கொடுக்கறது இந்த செட்டோலி செல்ஸ் தான். They also secrete a hormone inhibin. ஒன் வேர்டு இது. இந்த செட்டோலி செல் ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது, அதுக்கு பேர் இன்ஹிபின். It is involved in the negative feedback control of sperm production. இப்போ இந்த ஸ்பெர்ம் போதுமான அளவு உற்பத்தி ஆகிடுதுன்னு வைங்களேன், அதை நிறுத்தணும். அந்த நிறுத்தக்கூடிய வேலையை தான் எது செய்யுது? இன்ஹிபின் செய்யுது. இது பரீட்சையில் கேட்பாங்க. which is involved in the negative feedback control of sperm production. அதாவது விந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தியான பிறகு அந்த விந்து உற்பத்தியை நிறுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஹார்மோன் எது? இன்ஹிபின். இதை சுரக்கக்கூடிய செல்கள் எது? செட்டோலி செல்ஸ்.
அடுத்தால spermatogonic cells. They divide meiotically and differentiate to produce spermatozoa. அதாவது ஸ்பெர்மட்டோகோனியா இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெர்மட்டோகோனியாவில் இது மதர் செல் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், டிப்ளாய்டு நம்பர் இருக்கும். அது மாதிரி இது கொஞ்சம் மைட்டாட்டிக் டிவிஷனுக்குள்ளாகி நிறைய செல்களை ப்ரொடியூஸ் பண்ணால் அது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இதை பற்றி பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் வந்து மியாட்டிக் டிவிஷனுக்கு உள்ளாகும். இப்போ குண்டல் பிரிதல் நடக்கும். குண்டல் பிரிதல் நடக்கும் பொழுது இப்போ நம்ம உடம்புல 46 செல் இருக்குன்னு, 46 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மியாட்டிக் டிவிஷன் நடக்கும் பொழுது உருவாகக்கூடிய ஸ்பெர்மில் அதில் சரிபாதி குரோமோசோம் தான் இருக்கும். அதாவது 23 குரோமோசோம் தான் ஸ்பெர்மில் இருக்கும். அதுக்கு காரணம் மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கிறதுனால. இந்த மியாட்டிக் டிவிஷனுக்கு இன்னொரு பேர் ரிடக்ஷன் டிவிஷன். இந்த ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கிறதுனால குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை சரிபாதியாக குறையும். இதுதான் ஒரு விந்துவோட அமைப்பு. The seminiferous tubules are surrounded by soft connective tissue in which interstitial cells or Leydig cells are embedded. இது வேற ஒன்றும் இல்லை, இது ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூல், இதில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூல், இது ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கு இடையில கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, இணைப்பு திசு இருக்குது. இந்த இணைப்பு திசுல சில ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ்னு பேர். இன்டர்னா இடையில, இப்போ சினிமாவில் இன்டர்வல் விடுதாங்களா, இடைவேளை. அது மாதிரி ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கும் இன்னொரு செமினிஃபெரஸ் டியூபியூலுக்கும் இடையில என்ன டிஷ்யூ இருக்குது? கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் சில ஸ்பெஷல் செல்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் லீடிக் செல்ஸ்னு பேர். எம்பட்டட்னா புதஞ்சிருக்கு. They secrete androgens within bracket testosterone which initiates the process of spermatogenesis. இந்த லேடிக் செல்ஸ்லேருந்து ஒரு ஹார்மோன் வருது. அந்த ஹார்மோனுக்கு பேர் ஆண்ட்ரோஜன். டெஸ்டோஸ்டிரான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஆண்ட்ரோஜன் என்பது மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆண்ட்ரோஜன்னு சொல்லுவோம். அதில் முக்கியமான ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான். இப்போ ஒரு படம் எடுத்துக்கோங்களேன். இப்போ சர்க்கார்னு ஒரு படம் இருக்குது. இந்த சர்க்காருங்கிற படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆண்ட்ரோஜன்ஸ். அதில் முக்கியமானது டெஸ்டோஸ்டிரான். அதாவது விஜய் மட்டும் நடித்து ஒரு படம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அது மாதிரி ஆண்ட்ரோஜன் என்பது குரூப் ஆஃப் ஹார்மோன்ஸ். அதில் முக்கியமானது டெஸ்டோஸ்டிரான். இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், ஸ்பெர்ம் ஜெனிசிஸ் ஃபார்மேஷன், இந்த விந்து உற்பத்தியை தூண்டுகிறது. இல்லை கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆண்ட்ரோஜன்ஸ் ஆர் குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் என்பது இந்த நோட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வேண்டி கொடுத்துருக்கோம். இது எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்ட்ரோஜன்ஸ் என்பது ஒரு குரூப் ஆஃப் மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இதில் மேஜர் ஹார்மோனுக்கு பேர் டெஸ்டோஸ்டிரான்னு பேர். அதர் immunologically competent cells are also present. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் லீடிக் செல்ஸும் இருக்குது. அது கூடவே இம்யூனாலஜிக்கலி காம்படிட்டன்ட் செல்ஸ், அப்படின்னா நம்ம உடம்பில் எதிர்பொருளை உருவாக்கக்கூடிய சில செல்களும் இதில் இருக்குது, இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்குது. அது உங்களுக்கு என்ன செல்களுங்கிறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லிம்போசைட்ஸ், த மேக்ரோஃபேஜஸ், த மாஸ்டர் செல், இதெல்லாம் நம்ம உடம்புல எதிர்பொருளை உருவாக்கக்கூடியது. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தால இந்த அசசரி டக்ஸ் பாருங்க. ரீட் டெஸ்டிஸ், அசசரி டக்ஸ் எதெல்லாம்னா ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, எபிடிடிமிஸ் அண்ட் வாஸ் டெஃபரன்ஸ். இது என்னன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதாவது இதில் நல்லா கேட்டுக்கோங்க. இது செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூலில் இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல், இது ஒரு லாபியூல். இந்த பாருங்க, செவரல் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆஃப் ஈச் லாபியூல் யுனைட் டு ஃபார்ம் ஸ்ட்ரைட் டியூப்ஸ் கால்டு டியூபுலஸ் ரெக்டஸ். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது செமினிஃபெரஸ் டியூபியூல், இது ஸ்ட்ரைட்டாக இதில் உள்ள நிறைய, இப்போ இதில் 4 செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குன்னு அப்படி சுற்றி இருக்குன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் டியூபாக மாறும். இந்த மாறுது இல்லையா, இது செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த நிறைய செமினிஃபெரஸ் டியூபியூல் ஒரு ஸ்ட்ரைட் டியூபாக மாறும். இந்த ஸ்ட்ரைட் டியூபுக்கு பேர் தான் டியூபுலஸ் ரெக்டஸ்.
அதுக்கப்புறம் the tuberous rectus conveys the sperms into reed testis. இந்த ஸ்ட்ரைட் டியூபுக்கு பேர் டியூபுலஸ் ரெக்டஸ். இது விந்துவை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்குது. இந்த அமைப்புக்கு பேர் தான் ரீட் டெஸ்டிஸ்னு பேர். அதுக்கப்புறம் இந்த ரீட் டெஸ்டிஸ் என்ன செய்யுதுன்னா, இது வந்து இன்னொரு அமைப்பை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பேர் வாசா எஃபரன்ஷியா. இதுதான் வாசா எஃபரன்ஷியா. இது பூராமே டெஸ்டிஸ்க்கு உள்ளே இருக்கும். இந்த வாசா எஃபரன்ஷியா வந்து டெஸ்டிஸுக்கு வெளியே எபிடிடிமிஸ் என்ற அமைப்பை ஃபார்ம் பண்ணுது. இந்த எபிடிடிமிஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வருது இல்லையா, இந்த எபிடிடிமிஸ்லேருந்து ஒரு குழல் வெளியே வருது. இதுக்கு பேர் வாஸ் டெஃபரன்ஸ். இந்த வாஸ் டெஃபரன்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப ஹைலி காயில்டாக இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து எபிடிடிமிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எபிடிடிமிஸில் தான் ஸ்பெர்ம் ஆனது ஸ்டோர் ஆகும். ஸோ ஒன் வேர்டு கேட்கலாம், வேர் இஸ் த ஸ்பெர்ம்ஸ் stored? Where are the sperms stored? The sperms are stored in epididymis. Reed testis join up to form the vasa efferentia, which finally combine to form epididymis. அதாவது செமினிபரஸ் டியூபியில் உள்ள ஸ்பெர்ம் ஆனது டியூபுலஸ் ரெக்டஸ்க்கு போய் அங்கேருந்து ரீட் டெஸ்டிஸ்க்கு போய் அங்கேருந்து வாசா எஃபரன்ஷியாவுக்கு போய் அங்கேருந்து இந்த எபிடிடிமிஸில் ஸ்டோர் ஆகுது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் டெம்பரவலி ஸ்டோர்டு இன் எபிடிடிமிஸ். இந்த எபிடிடிமிஸில் தான் ஸ்பெர்ம்ஸ் ஆனது டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணப்படுது. They undergo physiological maturation and acquire increased mobility and fertilizing capacity. இந்த எபிடிடிமிஸில் ஸ்பெர்ம் கொஞ்சம் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுது இல்லையா, அப்படி ஸ்டோர் ஆகும்போது தான் அந்த ஸ்பெர்முக்கு ஃபிசியாலஜிக்கல் மேச்சுரேஷன், செயலியல் ரீதியாக முதிர்ச்சி கிடைக்குது. அண்ட் அக்வயர் இன்க்ரீஸ்டு மொபைலிட்டி, அதிக இயங்கும் திறனும் விந்துக்கு இந்த இடத்துல வச்சு தான் கிடைக்குது. அது மட்டுமல்ல, ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி, ஒரு விந்துவுக்கு கருவுரை செய்யக்கூடிய தகுதியும் இந்த இடத்துல வச்சு தான் கிடைக்குது. ஸோ இந்த எபிடிடிமிஸில் ஸ்பெர்ம் டெம்பரவரியாக தங்கும்போது அந்த ஸ்பெர்முக்கு செயலியல் ரீதியாக முதிர்ச்சி, ஃபிசியாலஜிக்கல் மேச்சுரேஷன், அதிக இயங்கும் திறன், they acquire increased mobility, அப்புறம் fertilizing capacity, இது எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இந்த வருது இல்லையா, இந்த வாஸ் டிஃபரன்ஸ் இந்த வருது. இது வந்த உடனே இந்த வந்துகிட்டு இருக்கு வாஸ் டிஃபரன்ஸ். இது வழியாக விந்து வருது. இந்த செமினல் வெசிக்கிள்னு ஒரு சுரப்பு இருக்குது, அதிலிருந்து சுரப்புகள் வரும். ஸோ இந்த வாஸ் டெஃபரன்ஸும் செமினல் வெசிக்கிலிருந்து வரக்கூடிய இந்த திறப்பும் ஒன்றாக சேர்ந்து எதா மாறுது, எஜாக்குலேட்டரி டக்டாக மாறுது. ஸோ இந்த வாஸ் டெஃபரன்ஸும் செமினல் வெசிக்கிலிருந்து வரக்கூடிய டியூபும் ஒன்றாக இணைந்து எஜாக்குலேட்டரி டக்டை உருவாக்குது. இந்த எஜாக்குலரி டக்ட் ஆனது, இது யூரினரி பிளாடர், யூரின் வரக்கூடிய வழி, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு குழாய் இருக்கு இல்லையா, அது கூட போய் இது ரெண்டும் ஒன்றா சேருது. அதாவது யூரினரி பிளாடர்லேருந்து வரக்கூடிய இந்த டியூபும் இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது எதெல்லாம் சேர்ந்து வருது, வாஸ் டெஃபரன்ஸும் செமினல் வெசிக்கிளும் இதுவும் ஒன்றா சேர்ந்து எஜாக்குலரி டக்டை உருவாக்குது. இந்த எஜாக்குலரி டக்ட் ஆனது இந்த ஒரு கிளாண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு பேர். ஆண்களில் மட்டும்தான் இருக்கும். இந்த கிளாண்ட் வழியாக வந்து இந்த ஸ்பெர்மானது யூரித்ரா வழியாக வருது. இதுதான் யூரித்ரா. இதில் கொடுத்துக்க பாருங்க, எஜாக்குலரி டக்ட் இஸ் ஃபார்ம்டு பை த யூனியன் ஆஃப், எஜாக்குலரி டக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, வாஸ் டெஃபரன்ஸ் இந்த வருது இல்லையா, ஸ்பெர்ம் வரக்கூடிய வழி வாஸ் டெஃபரன்ஸ், த டக்ட் ஆஃப் செமினல் வெசிக்கிள், செமினல் வெசிக்கிளிருந்து வரக்கூடிய அந்த நாளம், அண்ட் யூரித்ரா, இது மூணு சேர்ந்து தான் எஜாக்குலரி டக்ட் உருவாகுது. ஸோ எஜாக்குலரி டக்ட் என்பது இந்த வாஸ் டெஃபரன்ஸும் செமினல் வெசிக்கிளிருந்து வரக்கூடிய இந்த டியூபும் அடுத்தால யூரின் வரக்கூடிய யூரித்ரா, இது மூணு சேர்ந்து தான் எஜாக்குலரி டக்டை உருவாக்குது. The epididymis leads to the vas deferens and joins the duct of seminal vesicle to form the ejaculatory duct. The epididymis இந்த இருக்கு, சாரி எபிடிடிமிஸ்ங்கிறது அந்த படத்தில் ஸ்பெர்ம் ஒரு ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். இந்த எபிடிடிமிஸிலிருந்து தான் இந்த வாஸ் டெஃபரன்ஸ் வருது. இது வந்து செமினல் வெசிக்கிள் டக்டோட ஒன்றா சேர்ந்து எதை ஃபார்ம் ஆகுதான், எஜாக்குலரி டக்ட் இந்த ஃபார்ம் ஆகுது. The ejaculatory duct
passes through the prostate and opens into urethra. இந்த எஜாகுலரி டக்ட் ஆனது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வழியாக வந்து இதான் ப்ராஸ்டேட் வழியாக வந்து எதில் திறக்குது? யூரித்ரா. யூரித்ரா என்பது யூரின் வரக்கூடிய வழி. இந்த யூரினரி பிளாடர்லேருந்து இந்த வருதில் இந்த டியூப், இதுக்கு பேர் தான் யூரித்ரான்னு பேர். ஸோ இது மூணு சேர்ந்து தான் எஜாகுலரி டக்ட் உருவாகுது. The urethra is the terminal portion of the male reproductive system. இந்த யூரித்ரா தான் ஒரு கடைசி பகுதி, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தினுடைய கடைசி பகுதி. இட் கன்வேஸ் போத் யூரின் அண்ட் செமன் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த யூரித்ரா வழியாக ஸ்பெர்மும் வரும், யூரினும் வரும். ஆனால் ரெண்டும் வெவ்வேறு நேரங்களில் வரும். ஸ்பெர்ம் வரக்கூடிய நேரம் யூரின் வராது. ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து தான் என்ன செய்யும்? யூரின் வரும். யூரின் வரக்கூடிய நேரம் என்ன வராது? ஸ்பெர்ம் வராது. அதான் இட் கன்வேஸ் போத் யூரின் அண்ட் செமன். செமன் என்பது இந்த விந்து கலவை. இட் கன்வேஸ் போத் யூரின் அண்ட் செமன் அட் டிஃபரண்ட் டைம்ஸ். வேறுபட்ட நேரங்களில் விந்துவையும் யூரினையும் வெளியேற்றுது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வராது. இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த யூரினரி பிளாடர். இந்த பாருங்கள், யூரினரி பிளாடர்லேருந்து இது ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இது யூரினரி பிளாடர், அதிலிருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அண்ட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ த பீனிஸ். பீனிஸ் இதான் பீனிஸ், ஆண்குறி. இந்த ஆண்குறி வழியாக வருது. பை அன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் கால்டு யூரித்ரல் மியேட்டஸ். கடைசியில் இது வந்து நுனியில் உள்ள ஒரு பகுதியில் இதாகுது. இதான் ஆண்குறி. இந்த ஆண்குறியினுடைய இந்த நுனி பகுதி, இந்த திறப்புக்கு பேர் தான் மியேட்டஸ்னு பேர். ஸோ இந்த மியேட்டஸ் வழியாக தான் யூரினும் வரும், ஸ்பெர்மும் வரும். அதுக்கப்புறம் நம்ம அசசரி கிளான்ஸ் பார்க்க போகிறோம். எ பேர் ஆஃப் செமினல் வெசிக்கிள். என்னெல்லாம் இருக்குது? ஒரு ஜோடி இந்த இருக்கு இல்லையா, இதுதான் செமினல் வெசிக்கிள். எ பேர் ஆஃப் பல்போ யூரித்தல் கிளாண்ட். இந்த இருக்கு பாருங்க, ஒரு ஜோடி பல்போ யூரித்தல் கிளாண்ட் இருக்குது. இது வந்து எ பேர் ஆஃப் செமினல் வெசிக்கிள். இது எ பேர் ஆஃப் பல்போ யூரித்தல் கிளாண்ட். இந்த பல்போ யூரித்தல் கிளாண்டுக்கு தான் இன்னொரு பேர் கவுப்பர்ஸ் கிளாண்ட். அதுக்கப்புறம் சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த கிளாண்டுக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு பேர். ஸோ அசசரி கிளாண்ட்ஸ் எதெல்லாம்? எ பேர் ஆஃப் செமினல் வெசிக்கிள் இந்த இருக்குது, எ பேர் ஆஃப் பல்போ யூரித்தல் கிளாண்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஃபஸ்ட்டு இந்த செமினல் வெசிக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செமினல் வெசிக்கிள் செக்ரீட் an alkaline fluid called seminal plasma. இந்த செமினல் வெசிக்கிளில் இருந்து ஒரு அல்கலைன் ஃப்ளூயிட், அதாவது ஒரு அல்கலைன் என்னது, காரத்தன்மை உள்ள ஒரு திரவம் சுரக்கப்படுது. இதுக்கு பேர் செமினல் பிளாஸ்மான்னு பேர். இந்த செமினல் பிளாஸ்மாவில் என்னெல்லாம் இருக்குது? ஃப்ரக்டோஸ் சுகர் இருக்குது, ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது, ப்ராஸ்டாகிளாண்டின்ஸ் இருக்குது, அண்ட் எ கோகுலேட்டிங் என்சைம் கால்டு வெசிகுலேஸ். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. இந்த செமினல் வெசிக்கிள் இருந்து செமினல் பிளாஸ்மா அப்படின்னு ஒரு திரவம் வருது. அந்த திரவத்தில் ஒரு கோஆகுலேட்டிங் என்சைம் இருக்குது. கோஆகுலேட்டிங்னா உறைய வைக்கக்கூடிய என்சைம். அதுக்கு பேர் வெசிகுலேஸ்னு பேர். இந்த வெஸ்டிகுலேஸ் என்ஹான்சஸ் ஸ்பெர்ம் மொட்டைலிட்டி. இந்த வெசிகுலேஸ் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெசிகுலேஸ் என்ன செய்யுதுன்னா, என்ஹான்சஸ் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி, விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துகிறது. அதாவது இந்த வெசிகுலேஸ் போய் விந்துவை நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும், அதாவது நல்லா ஸ்பீடாக இயங்குவதற்கு வழிவகுக்கும். அடுத்து இந்த பல்போ யூரித்தல் கிளாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பல்போ யூரித்தல் கிளாண்ட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் டு ப்ராஸ்ட்ரேட். இன்ஃபீரியர்னா கீழே, இந்த ப்ராஸ்ட்ரேட் கிளாண்டுக்கு கீழே இருக்கு இல்லையா, இதான் பல்போ யூரித்தல் கிளாண்ட். Their secretions also help in the lubrication of penis. இதிலிருந்து வரக்கூடிய செக்ரீசன் ஆனது இந்த பீனிஸ் வந்து பெண் உறுப்புக்குள்ளே செல்லும் பொழுது அதை ஒரு லூப்ரிகேட் பண்ண உதவுது. அதாவது இதுலேருந்து ஒரு ஆயில் மாதிரி ஒரு செக்ரீஷன் வரும். அதனால் பெண் இனப்பெருக்க புழையில் இந்த ஆண்குறி செல்லும் பொழுது ஒரு லூப்ரிகேஷன், ஒரு உயவு பொருளாக இது பயன்படுகிறது. The prostate என்சர்க்கிள் த யூரித்ரா. அடுத்தாலும் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டானது இதான யூரித்ரா. இந்த யூரித்ராவை சுற்றி இருக்குது, சூழ்ந்து இருக்கிறது. அதாவது நடுவில் வந்து
யூரித்ரா இருக்கும், அதை சுற்றி இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் பிலோ த யூரினரி பிளாடர். இது யூரினரி பிளாடர். இந்த யூரினரி பிளாடருக்கு கீழே ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு. இட் செக்ரீட்ஸ், அது எதை சுரக்குது? எ ஸ்லைட்லி அசிடிக் ஃப்ளூயிட். இதிலிருந்து ஒரு அசிடிக் ஃப்ளூயிட் வரும், அது அமிலத்தன்மை உள்ள ஒரு ஃப்ளூயிட் வருது. தட் கண்டைன்ஸ், அதில் என்ன இருக்குது? சிட்ரேட் இருக்குது, செவரல் என்சைம்ஸ், சில நொதிகள் இருக்குது, அண்ட் ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஆன்டிஜன்னா எதிர்பொருள், ஒரு எதிர்பொருளும் அதில் இருக்குது. அடுத்து செமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட். இதுதான் செமன். விந்துவோட வரக்கூடிய, அதாவது விந்துவும் அந்த செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட், பல்போயூரித்தல் கிளாண்ட், இது மூணிலிருந்து வரக்கூடிய சுரப்புகளும் ஒன்றாக கலந்து வரக்கூடிய இந்த இதுக்கு பேர் தான் செமன் அல்லது செமினல் ஃப்ளூயிட்னு பேர். இட் இஸ் எ மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். இது பால் போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரவம். இது கண்டைன் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் த செமினல் பிளாஸ்மா. இதில் ஸ்பெர்மும் இருக்கும், செமினல் பிளாஸ்மாவும் இருக்கும். செமினல் பிளாஸ்மாங்கிறது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு நோட். இட் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் த செமினல் வெசிக்கிள், ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பல்போயூரித்தல் கிளாண்ட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 அசசரி கிளாண்ட்ஸ்லேருந்து சுரக்கக்கூடிய கலவைகளும் விந்துவும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேர்? செமினல் பிளாஸ்மான்னு பேர். த செமினல் ஃப்ளூயிட் ஆக்ட் ஆஸ் எ டிரான்ஸ்போர்ட் மீடியம். ஒரு மீடியம் வேணும் இல்லையா, ஸ்பெர்ம் வந்து நீந்தி போகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும். திரும்ப அது ஃபீமேல் ட்ராக்டில் போய் ஒரு 3 நாள் வரை உயிரோடு இருக்கும். அப்போ அதுக்கு அது நரிஷ்மெண்ட்டும் வேணும். அதுதான் என்னது, ஒரு சாப்பாடு, உணவு ஊட்டமாக என்ன இருக்குது? இந்த செமினல் ஃப்ளூயிட் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ், விந்துவுக்கு தேவையான ஊட்டத்தையும் கொடுக்கிறது. இட் கண்டைன்ஸ் கெமிக்கல்ஸ் தட் ப்ரொடெக்ட் அண்ட் ஆக்டிவேட் த ஸ்பெர்ம். இதில் சில கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் விந்துவை பாதுகாப்பதோடு அதை ஒரு ஆக்டிவேட் பண்ணவும் பயன்படுது. இட் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் தர் மூவ்மெண்ட், அதனுடைய இயக்கத்தை தூண்டுகிறது. அடுத்து பீனிஸ். இதான் பீனிஸ். ஆண் குறி பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. அப்படின்னா இதான் வந்து ஆணினுடைய புற இனப்பெருக்க உறுப்பு. இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எ கோபுலேட்டரி ஆர்கன். இதுதான் ஆணோட கலவி உறுப்பு. இனப்பெருக்கம் செய்யும் பொழுது கலவிக்கு இது பயன்படுகிறது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் டிஷ்யூ. இது வந்து இதில் ஒரு சிறப்பான திசு இருக்குது. அதுக்கு பேர் கார்போரா கேவர்னோசம். கார்போரா கேவர்னோசம் இந்த இருக்கு பாருங்க. கார்பஸ் அல்லது கார்போரா எப்படி வேணாலும் சொல்லலாம். கார்பஸ் கேவர்னோசம் இந்த இருக்கலாம். ஆண்குறியில் இந்த ஸ்பெஷல் திசு இருக்குது. இது எதுக்கு பயன்படுது? தட் ஹெல்ப்ஸ் இன் த எரெக்ஷன் ஆஃப் பெனிஸ் டு ஃபெசிலிட்டேட் இன்செமினேஷன். விந்துவானது பெண் குறிக்குள்ள செல்லணும்னா இந்த ஆண்குறி விரைப்படையணும். அப்படி இந்த ஆண்குறியை விரைப்படைய வைப்பதற்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்யூ எதில் இருக்குது? இந்த ஆண்குறியில் இருக்குது. The enlarged end of penis is called glans penis. இப்போ இது penis. இந்த பீனிஸோட நுனிப்பகுதி கொஞ்சம் என்லார்ஜ், பெரியதாக இருக்கும். இதுக்கு பேர் கிளான்ஸ் பீனிஸ்னு பேர், அதாவது ஹெட் ஆஃப் த பீனிஸ்னு பேர். இட் இஸ் கவர்டு பை எ லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின் கால்டு ஃபோர் ஸ்கின் ஆர் ப்ரீபியூஸ். இந்த ப்ரீபியூஸ்ங்கிறது என்னென்னா, இந்த கிளான்ஸை மூடிக்கிட்டு இருக்கும். இந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சுன்னத்து நடக்கும் பொழுது இந்த முன்பகுதியை என்ன செய்வாங்க, அந்த ஃபோர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதில் அழுக்குகள் தங்கும், அதனால் கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின்னை என்ன செய்வாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதை ரிமூவ் பண்ணுவாங்க? ஃபோர் ஸ்கின் அல்லது ப்ரீபியூஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே கமெண்ட்ஸில் எழுதுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.